வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் மிக முக்கியமான சில விடயங்கள் தொடர்பாக பேசப் போகிறோம். குறிப்பாக சொல்லிவிட வேண்டுமாக இருந்தால், நேற்றைய நாளில் இலங்கையை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய விடயம் இந்த இரண்டு கைதிகள், முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நளின் பெர்னாண்டோ மற்றும் மஹிந்த ஆனந்த அழுத்கமகே ஆகியோருக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையிலே அவர்களுக்கு அந்த கடூழிய சிறை தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் நளின் பெர்னாண்டோவுக்கு 25 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும், முன்னாள் அமைச்சர் மஹிந்த ஆனந்த அழுத்கமகேவுக்கு 20 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு நீதிமன்ற தீர்ப்பை தாண்டி நாங்கள் சில விடயங்களை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நேற்றைய நாளில் கைதுகள் இடம்பெற்றிருக்கிறது, சிறை தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஓரளவுக்கு நாட்டில் இருக்கக்கூடிய சில மக்கள் இதனை மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய சம்பவங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே கடந்த காலத்தினுடைய சில விவரங்களை உங்களோடு பேசிக்கொள்ள வேண்டும். இந்த கைதுகள் என்பது உண்மையிலேயே ஊழலை எதிர்ப்பதாக, குற்றவாளிகள் இனம் காணப்படுவதற்கான ஒரு முயற்சியாக இருக்கிறதா, அல்லது இது வெறுமனே அரசியல் நிகழ்ச்சியினர்களுக்கு உட்படுத்தப்பட்டு அரசியல் பழிவாங்கல்களாக இருக்கிறதா? இந்த கேள்விகள் எழாமல் இல்லை. அப்படியான கேள்விகளுக்கான சில விடைகளை நாங்கள் இன்றைய நாளில் பார்க்க போகிறோம். அப்படியாக வருகிற போது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இலங்கையை பொறுத்தவரை இந்த கைதுகள் என்பதும் சிறை தண்டனை என்பதும் நீதி மறுக்கப்படுவது என்பதும் வளமையான ஒன்றாக காணப்படுகிறது. ஒவ்வொருவரும் கைது செய்யப்படுகிறார்கள், அவர்கள் சிறிது காலத்தின் பின்பதாக விடுதலை செய்யப்படுகிறார்கள், அவர்கள் பிரபலமாக்கப்படுகிறார்கள். இப்படியான நகர்வுகள் தான் இலங்கையிலே இதுவரை காலமும் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது சிறையிலே அனுமதிக்கப்படுகின்ற அந்த குற்றவாளியாக இருக்கக்கூடியவர் சிறை மருத்துவமனைக்கு செல்லுகின்ற சம்பவங்கள், ஒரு பிரபலமான நபராக இருந்தால் அவர் உடனடியாக அவருக்கு ஒரு நோய் தொற்றிவிடும். அப்படியான ஒரு நிலைமையும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக கடந்த கால சில சம்பவங்களையும் கடந்த கால அரசுகள் முன்னெடுத்த சில விடயங்களையும் கூறி இந்த அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கும். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இலங்கையில் கடந்த காலங்களிலே குற்றவாளிகளாக அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் எப்படியாக தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன நடந்தது, இப்படியான நிறைய கேள்விகள் இருக்கிறது இல்லையா? அந்த கேள்விகளுக்கு எல்லாமாக இன்றைய நாள் கொஞ்சம் விரிவாக நாங்கள் பேசப் போகிறோம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இலங்கையை பொறுத்தவரை மிகப்பெரிய போர்க்குற்ற விதிமுறை மீறல்கள் தொடர்பான குற்றச்சாட்டை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. அது இல்லை என்று சொல்லி தன்னுடைய நாட்டினுடைய நிலவரங்களை நிராகரித்தாலும், உலக நாடுகளும் சரி, சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் மிக மோசமான மனித குலத்திற்கு எதிரான மனித குற்றங்களை இவர்கள் இழைத்திருக்கிறார்கள் என்ற கருத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறது. அந்த வகையிலே குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், கடந்த மே மாதம் 19ஆம் தேதி இலங்கையினுடைய யுத்த வெற்றி விழா கொண்டாடப்பட்டது. இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுருகுமார திஸ்ஸநாயக்க கலந்து கொண்டிருந்தார். அவருக்கு அருகே நிறையவே இராணுவ தளபதிகள் இருக்கக்கூடிய காட்சி, அவர்களை ஒரு தேசிய வீரர்களாக காட்டுகின்ற அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த இராணுவ தளபதிகளுக்கு எதிராக சர்வதேச மனித உரிமை அமைப்புகளாக இருக்கலாம், வேறு நாடுகளாக இருக்கலாம், மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள், தடைகளை பிரயோகித்திருக்கிறார்கள் என்ற விடயம் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அந்த வரிசையிலே ஜனாதிபதிக்கு மிக அருகாமையில் இருந்திருக்கக்கூடிய வசந்த கர்நாகுட என்று சொல்லக்கூடிய நபர் உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அவர் ஒரு இராணுவ தளபதியாக காணப்படுகிறார். இவர் கடந்த காலங்களிலே ரகசிய வதை முகாம்களை நடத்தியதான குற்றச்சாட்டிலே மிக மோசமான மனித குலத்திற்கு எதிரான நடத்தைகளை கொண்டிருந்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டை சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள், அதே போல பிரித்தானியா போன்ற நாடுகளும் சொல்லி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். குறிப்பாக இந்த வசந்த கர்நாகுடவிற்கு இலங்கையினுடைய இராணுவத்தினுடைய அதிஉயர் பதவியாக இருக்கக்கூடிய அட்மிரல் ஆஃப் த ஃப்ளீட் என்று சொல்லக்கூடிய பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. தர உயர்நிலையில் அது முன்வைத்து எண்ணப்படுவதாக இருக்கிறது. குறிப்பாக ரகசிய வதை முகாம்கள், பிரகீத் எக்னலிகொடவினுடைய கடத்தல் வழக்கு, இப்படியாக பல சம்பவங்களில் அவர் குற்றவாளியாக அடையாளப்படுத்தக்கூடிய ஒருவர். இலங்கையினுடைய தேசிய வீரராக ஒரு பக்கமாக அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். இப்படித்தான் இந்த தொடர்ச்சியிலே பல்வேறு விடயங்கள் இருந்திருக்கிறது. அப்படியான சில விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இலங்கை போன்ற நாடுகளை பொறுத்தவரை எப்போதுமே குற்றவாளிகளாக அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் மிகப்பெரிய முகங்களாக இருக்கிற போது, அவர்கள் குற்றவாளிகளாக அடையாளப்படுத்தப்படுகின்ற போது, இலங்கையிலே ஆளுகின்ற தரப்பு அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும். நீதிமன்றம் அவர்களுக்கு எதிரான நகர்வுகளை மேற்கொள்கிற போது, தீர்ப்புகளை முன்வைக்க வருகின்ற போது, நாட்டினுடைய அதிகார அதிகாரத்தை கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு ராஜதந்திர பாதுகாப்பாக இருக்கலாம், அல்லது அவர்களை காப்பாற்றி விடுகின்ற செயற்பாடுகளிலே இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இது இன்று நேற்றல்ல, மிக நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. சந்திரிகா குமாரதுங்கவினுடைய காலப்பகுதியாக இருக்கலாம். அப்போதும் இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், கோட்டாபாய ராஜபக்சவுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அந்த விவகாரத்தில் எப்படி செயற்பட்டார் என்பதும் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக சொல்லிக்
சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் எபன்காட் வழக்கிலே கோத்தாபாய ராஜபக்ச ஒரு மிதக்கின்ற ராணுவ ஆயுத தளபாட விற்பனை நிலையத்தை வைத்திருந்தார் என்பது குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு எப்படி நிறுத்தப்போக செய்யப்பட்டது என்பதும் உங்களுக்கு தெரியும். இதுபோலதான் தொடர்ச்சியாக இப்படியான குற்றங்களை செய்கின்றவர்களுக்கு ராஜதந்திர பாதுகாப்பினூடாக அவர்களுடைய புலம்பெயர் நாடுகள் வெளிநாடுகளிலே ராஜதந்திர முகவர்களாக நியமிக்கப்படுவது அல்லது அவர்களை தேசிய வீரர்களாக காட்டிக்கொள்வது இப்படியான நகர்வுகள் இருந்தது. இப்போதும் அது தொடர்ச்சப்படுகிறது என்பதுதான் இங்கு பேசப்பொருளாக மாறியிருக்கிறது. ஆக நாங்கள் மற்றவர்களைப் போல அல்ல என்று சொன்னாலும் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்ற நிலைப்பாட்டிலே இவர்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லிக்கொள்ளலாம். இன்னும் ஒரு விடயத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இலங்கை என்ற நாடு எப்படியான நிலைப்பாட்டிலே குற்றவாளிகள் தொடர்பாக இருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த விவகாரத்திலே தமிழர்களாலும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளாலும் மனித குலத்திற்கு எதிரான குற்றவாளிகள் என்கின்றவர்கள் முதன்மைப்படுத்தப்படுகிறார்கள். யுத்த வெற்றி விழாக்களில் ஜனாதிபதியோடு இருக்கக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. இதே சம நேரத்திலே உங்களுக்கு இன்னும் சில விடயங்களை நான் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கு முன்பதாக ஏன் இப்படியான சம்பவங்கள் இடம்பெறுகிறது என்று சொன்னால் சிங்கள பேரினவாத சக்திகளை திருப்திப்படுத்த வேண்டிய தேவை நாட்டினுடைய ஒவ்வொரு ஆட்சியாளருக்கும் ஏற்படுகிறது. அப்படியாக அந்த ஆட்சியாளர் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக சிங்கள பேரினவாத தரப்புகளை நியாயப்படுத்த வேண்டிய, அவர்களை சாந்தப்படுத்த வேண்டிய, அவர்களை அமைதிப்படுத்த வேண்டிய செயற்பாடுகளில் இறங்குகிறார். ஆக கடந்த காலங்களில் தன்னை ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதியாக நல்ல பண்புடையவராக வழிகாட்டிக் கொண்டாலும் இலங்கை போன்ற நாடுகளுடைய ஆட்சி படுத்தி இருக்கிற போது அவர்களால் அதனை மீற முடியாது இருக்கிறது. அதன் அடிப்படையிலே அவர்களும் அந்த பட்டியலில் இணைந்து கொள்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான ஒரு விடயமாகும். கடந்த காலங்களில் NPP எவ்வாறு செயற்பட்டது, இப்போது ஆட்சி கட்டில் ஏறிய பின்பு எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு நல்ல தெளிவாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆகவேதான் இந்த விவகாரங்கள் தொடர்பாக சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நளின் பெர்னாண்டோ, மஹிந்தானந்த அழுத்கமுகே போன்றவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது ஊழல் என்ற விடயம் என்பது வெறுமனை நிதி கையாடல் மாத்திரம்தான் ஊழலாக என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஊழல் என்பது என்ன என்ற ஒரு கேள்விக்கு வருகிற போது ஒரு சில விடயங்களை இன்னும் அதிகப்படுத்தலாம். ஒரு மனித குற்றங்களாக இருக்கலாம், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களாக இருக்கலாம், தவறு குற்றம் என்ற விடயங்கள் எல்லாம் இருக்கிறது இல்லையா? ஆக ஊழலை மாத்திரம் பேசிக் கொண்டிருப்பதனால் என்ன பயன் ஏற்பட போகிறது என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஊழலை தாண்டி குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். ஊழல் என்பது வெறும் நீதி கையாடல் அல்ல. சொன்ன வார்த்தைகளில் இருந்து மீறுவது, கொள்கைகளிலே இருந்து மீறுவது, தன்னை நம்பி இருக்கக்கூடிய மக்களை மீறுவது, அதே போல கல்வி ரீதியான சம்பவங்களில் போலீஸ் சான்றிதழ்களை சமர்ப்பிப்பது போன்றவையும் ஊழலாக கொள்ளப்படும். இதற்கான நகர்வுகளை இந்த அரசு எப்படி மேற்கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொடுக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ஸ்ரீலங்காவினுடைய சிங்களவர்களுடைய மனநிலை எப்படியானது என்பது தொடர்பாக குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கடந்த 1982 ஆண்டு ஜூன் மாதம் 30 ஒரு சம்பவம் இடம்பெற்றது. குறிப்பாக ஸ்ரீலங்காவைச் சேர்ந்த சோபால ஏகநாயக்க என்று சொல்லக்கூடிய நபர் நீங்கள் சிலர் அறிந்திருக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இத்தாலிய விமானம் ஒன்றை கடத்தி கப்பம் கூறிய வழக்கிலுடைய தொடர்புபட்டவராக இருக்கிறார். சுமார் 340 பயணிகளோடு புதுடெல்லியில் இருந்து பயணித்திருக்கக்கூடிய இத்தாலிக்கு சொந்தமான விமானத்தை அவர் கடத்த முயற்சி செய்திருந்தார். அதன் போது அவர் குறிப்பாக 3 லட்சம் அமெரிக்க டாலர் கப்பம் கேட்டிருந்த விடயம் உங்களுக்கு தெரியும். அவர் பின் நாட்களில் இலங்கைக்கு வருகிறார். இலங்கைக்கு அவர் வருகிற போது ஜெயவேவா 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 என்று சொல்லி அப்படியான குற்றவாளிகளை வரவேற்ற நாடாக இருக்கிறது. ஒரு 340 பயணிகளோடு ஒருவர் கடத்தல் செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார். சர்வதேச நாட்டிடம் கப்பம் கூறி இருக்கிறார் என்கின்ற போது அவரை வரவேற்ற சிங்கள தரப்புகள் ஜெயவேவா என்று சொல்லி அழைத்தமை இங்கு நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டக்கூடிய விடயமாக இருக்கிறது. ஆகவேதான் இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்களவர்களுடைய மனநிலை எப்படியானது என்பது உங்களுக்கு ஒரு தரிசனமாக இது இருக்கும் என்று நம்புகிறேன். அதை தாண்டி வருகிற போது இந்த உயிர்த்தஞ்சாகிற குற்றம் தொடர்பான பல்வேறு கருத்தாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விவகாரத்திலே பிரதானமான ஒரு குற்றவாளியாக அடையாளப்படுத்தப்பட்டவர் சுரேஷ் சாலை. ஆனால் அவருக்கு எதிராக இதுவரை என்ன விசாரணை இடம்பெற்றிருக்கிறது, எப்படியான நீதிக்கான நகர்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது என்ற மிகப்பெரிய கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. அதே போலதான் மஹிந்த ராஜபக்சவினுடைய 2வது மகன் ஜோசித் ராஜபக்ச, இவர் தொடர்பான பல்வேறு வழக்குகள் இருக்கிறது. ஊழல் தொடர்பாக இவர் விசாரிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்திலே இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த நிசாம் தாஜுதீன் என்று சொல்லக்கூடிய ரக்வி வீரனுடைய கொலை சம்பந்தமாக நேரடியாக தொடர்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன நீதி, அந்த கொலைக்கான நீதி எப்படி இருக்கிறது? ஒரு பக்கமாக லசந்த விக்ரமதுங்கவினுடைய கொலை வழக்கு இருக்கிறது. பிரகீத் எக்னலிகோடவினுடைய கடத்தல் வழக்கு இருக்கிறது. நடராஜா ரவிராஜ் போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், யோசப் ராஜசிங்கம் போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அது தொடர்பான வழக்குகள் இருக்கிறது. அதே போல இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஊடகவியலாளர்களாக சிவராம் நடேசன் போன்றவர்கள் கொல்லப்பட்டார்கள். இவர்களுக்கெல்லாம் என்ன நீதி என்ற போதும் அது சம்பந்தமான குற்றவாளிகள் இவர்கள் தான் என்று அடையாளப்படுத்தப்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக கைதுகள் இடம்பெறவில்லை, அவர்களுக்கு எதிராக நீதி வழங்கப்படவில்லை. ஆனால் சில அரசியல் தரப்புகளில் கால
காலத்திற்கு காலம் தங்களுடைய தேவைகளுக்காக சில ரீதிகள் தொடர்பான வலியுறுத்தல்கள் இருக்கிறது என்பது மாத்திரம்தான் உண்மையாக இருக்கிறது என்று சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக இன்னும் ஒரு சில விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த நீதி தொடர்பான நகர்வுகளிலே இலங்கையினுடைய அரசு கடந்த காலங்களில் எப்படியாக இருந்திருக்கிறது என்று சொல்லுவதற்கு நான் சில ஆதாரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது இலங்கையினுடைய அரசு ஜனாதிபதிகளால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜனாதிபதி ஆணைக்குகளினுடைய அறிக்கை என்னானது என்ற ஒரு கேள்வியை நான் உங்களிடம் முன்வைக்கிறேன். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் 15 பிரத்யேகமான உரிமை மீறல் சம்பவங்கள் குறித்து ஜனாதிபதியாக அப்போது இருந்திருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ச 2006ஆம் ஆண்டிலே நியமித்திருக்கக்கூடிய உடலாகம ஆணைக்குழுவினுடைய அறிக்கை என்னானது? கடந்த 2011ஆம் ஆண்டு அவர் நியமித்திருக்கக்கூடிய கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவினுடைய அறிக்கை என்னானது? அதேபோல காணாமல் போனோர் தொடர்பாக ஆராய்வதற்கு 2013ஆம் ஆண்டிலே நியமிக்கப்பட்ட மேக்ஸ்வெல் பரணகம அறிக்கை என்னானது? இந்த கேள்விகளுக்கு யாரிடம் பதில் இருக்கு தெரியவில்லை. அதே போல கடந்த காலங்களிலே முன்னைய ஆணைக்குழுக்கள் சகலவற்றினதும் அறிக்கைகளை மீளாய்வு செய்வதற்காக கடந்த ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச 2021ஆம் ஆண்டில் நியமித்திருக்கக்கூடிய நவாஸ் ஆணைக்குழு ரணில் விக்ரமசிங்கவிடம் சமர்ப்பித்த அறிக்கைகள் என்னானது? இப்படியான கேள்விகள் இருந்து கொண்டு இருக்கிறது. அதே நேரத்திலே தான் சில விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த பட்லந்து போன்ற விவகாரங்களும் பேசப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பதாகவும், ரணில் விக்ரமசிங்கவினுடைய தேசிய குடியுரிமையை கூட நாங்கள் பறிப்போம் என்ற மாதிரியெல்லாம் இந்த ஆளுகின்ற அரசினுடைய நபர்கள் சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் அது எப்படி சாத்தியமானது என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. அது நீதிமன்றத்திலே அமுல்படுத்தப்படவில்லை என்று சொல்லி சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு அவர் வழங்கியிருக்கக்கூடிய நேர்காணலிலே ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருந்தார். இந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கை எங்கே என்று சொல்லி அவர் ஒரு கேள்வி கேட்கிற போது, அப்போது ஒரு ஊடகவியலாளர் அந்த அறிக்கைகளினுடைய பிரதிகளை வழங்குகிறார். அப்போது இது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று சொல்கிறார். ஆக இந்த அரசு தங்களுக்கு எதிராக, தங்களுடைய தோழர்களுக்கு எதிராக நிகழ்ந்தது, ஆகவே நாங்கள் செயற்படுவோம் அப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் என்ன ஆனது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், அந்த விவகாரத்திலே அந்த அறிக்கையிலே தன் மீது சாட்டப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது உரக்கூட்டு தாபன வீட்டு தொகுதி ஒன்றினை போலீசார் பயன்படுத்துவதற்கு அனுமதி அளித்ததுதான். ஒரு கைத்தொழில் அமைச்சராக அது முறையாக பின்பற்றப்படவில்லை என்பதுதான் தன் மீது இருக்கக்கூடிய குற்றம் என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த விவகாரத்தில் அவருக்கு எதிராக கூட எந்த விதமான நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை. இந்த கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. கோட்டாபாய ராஜபக்ச மிகப்பெரிய மனித உரிமை மீறல்களை நிகழ்த்தியவர் என்று சொல்லப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்க தொடர்பான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதே போல இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக இப்படி கடந்த கால ஆட்சியாளர்களுக்கு எதிராகவும், நாட்டிலே மிக பெரிய சிங்கள முகங்களுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான தடைகள், குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், கனடா அம்மான் என்று சொல்லி அழைக்கக்கூடிய விநாயகமூர்த்தி முரளிதரனுக்கு எதிராக பிரிட்டன் தடைகளை விதித்திருக்கிறது. ஆயுதப்படைகளினுடைய முன்னாள் பிரதானி சவேந்திர செல்வா, முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகுட, முன்னாள் ராணுவ தளபதி ஜெகத் ஜெயசூரிய போன்றவர்களுக்கு எதிராக இந்த தடைகள் விதிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே சவேந்திர செல்வாவுக்கு எதிராக கடந்த 2020 பிப்ரவரியிலே அமெரிக்காவினுடைய ராஜாங்க திணைக்களம் தடைகளை விதித்து, அதன் பிரகாரம் அவரும் உடனடி குடும்ப உறுப்பினர்களும் அமெரிக்காவிற்குள் பிரவேசிக்க முடியாது என்ற ஒரு தடை இருந்தது. அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதிகளான சகோதரர்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கும் கோட்டாபாய ராஜபக்சவுக்கும் 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி கனடா அதன் விசேட பொருளாதார நடவடிக்கைகள் சட்டத்தின் கீழ் தடைகளை விதித்திருந்தது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இருந்து இலங்கை வெளியேற வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இப்படியான சம்பவங்கள், இப்படியான குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைக்கின்ற போது அதற்கு எதிரான நடவடிக்கைகளை, அது தொடர்பான ஆராய்வுகளை மேற்கொள்வதற்கு இவர்கள் தயாரில்லை. ஆகவே அங்கே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார்களாக இருந்தால் அங்கிருந்து வெளியே வாங்க அப்படி என்று சொல்லி சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் அங்கிருந்து வெளியே வர முடியுமாக இருந்தால் ஏன் நாங்கள் வர முடியாது, ஆகவே வெளியே வாங்க அப்படி என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க ஒரு கருத்தை கூட அண்மையில் பதிவு செய்திருந்தார். ஆக இதுதான் இவர்களுடைய நிலைமையாக இருக்கிறது. கடந்த காலங்களில் மிகப்பெரிய அளவிலே இடம்பெற்ற விடயங்களுக்கான நீதி என்னானது என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இலங்கையில் 1948ஆம் ஆண்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய பிரஜா உரிமை சட்டம், 1949ஆம் ஆண்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய குடியுரிமை சட்டம், அதேபோல் 1956களில் கொண்டு வரப்பட்ட தனிச்சிங்கள சட்டம், அதேபோல் பயங்கரவாத தடை சட்டம், இவையெல்லாம் சட்டத்தின் முன்பாக குற்றவாளிகளை கட்டுப்படுத்துவதா அல்லது பொதுமக்களை குற்றவாளிகளாக ஆக்குவதா என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு விடயங்கள் இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக
இருந்தால் இலங்கையில் ஒரு விசித்திரமான சம்பவம் இடம்பெறுது. போலீஸ் மா அதிபராக இருக்கக்கூடியவர் இரண்டு வாரங்கள் தலைமறைவாக இருந்து பின்னர் ஒரு சொகுசு வாகனத்திலே வந்து சரணடைகின்ற காட்சியை நீங்கள் எல்லோரும் கண்டிருப்பீர்கள். குறிப்பாக தேசபந்து தினகரன் என்று சொல்லக்கூடிய அவருக்கு 3 வேளையும் வீட்டிலே இருந்து உணவு கொண்டு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இப்படியான நிலைமைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக இந்த விவகாரங்கள் தொடர்பாக இப்படியான நிறைய விடயங்கள் இருக்கிறது. குறிப்பாக இந்த பட்லந்து ஆணைக்குழு தொடர்பான நியமனம் 1995களில் நியமிக்கப்பட்டது. 98களிலே அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டது. சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவோ அதன் பின்பு வந்திருக்கக்கூடிய எந்த ஒரு தலைவர்களும் இது தொடர்பான ஆதரவுகளை காட்டவில்லை என்பதுதான் நிதர்சனமாக இருக்கிறது. அறிக்கைகளும் ஆவணங்களும் விசாரணை ஆணைக்குழுக்களும் நியமிக்கப்படுவதும் சிறை தண்டனைகள் விதிக்கப்படுவதும் தொடர்கதையாக இருக்கிறது. ஆனால் உண்மையான நீதி என்பது எங்கே என்று கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இங்கே சில அம்புகள் கொய்யப்படுகிறது அல்லது கைது செய்யப்படுகிறது தவிர அம்பை எய்தவர்கள் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அம்பு எய்தவர் இருக்க அம்புகள் தண்டிக்கப்படுவது அல்லது அம்புகள் களையப்படுகின்ற விடயம் என்பது எந்த அளவுக்கு பொருத்தமானது என்பது தெரியவில்லை. மிக முக்கியமான குற்றவாளிகள் காப்பாற்றப்படுகிறார்கள். அவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு இவர்கள் தயாரில்லை. ஆனால் இப்படியான நகர்வுகள் இடம்பெறுகிறது. ஆகவே சட்டத்தினுடைய ஆட்சி நடைபெறுவதாக சொல்லக்கூடியவர்களுடைய காலப்பகுதியில் அது நிகழுமாக என்ற கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. சர்வதேச சமூகம் குற்றவாளிகளாக அடையாளப்படுத்தி இருக்கக்கூடியவர்கள், சர்வதேச குற்றச்சாட்டுகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், சர்வதேச நாடுகளினுடைய தடைகளை ஏற்றிருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் ஏன் இப்படி தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை கூட இவர்கள் ஆராய முற்பட்டால் இந்த நாட்டிலே இனங்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுக்கான ஆரம்ப கட்டமாக இருக்கும். ஏன் மற்றவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் என்ற விடயத்தை நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்தால் அதுவரை வரும் வார்த்தைகளால் இனமில்லை, மதமில்லை, எல்லோரும் ஒன்று இலங்கையர்கள் என்ற வார்த்தைகள் எல்லாம் வெறுமனை அரசியல் மேடைகளுக்கு அழகாக இருக்குமே தவிர சமகால வாழ்வுக்கு அது மிகப்பெரிய அபத்தமாக இருக்கிறது என்ற விடயத்தை சொல்லிக்கொள்ளலாம். ஆகவே ஜனநாயக ரீதியான ஆட்சியை, முன்பு இருந்தவர்களைப் போலல்லாத ஆட்சியை, மக்களுக்கான ஆட்சியை நாங்கள் நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த என்பிபி அரசு இப்படியான குற்றச்சாட்டுகள் தொடர்பானவர்களுக்கு, அதாவது பிரதான குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமா என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. நாளை மற்றொரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.